உள்ளத்தின் குரல். உள்ளத்தின் குரல் என்னவா இருக்க முடியும்னா உண்மையின் குரலாக இருக்க முடியும், உயிரோட்டமான குரலாக இருக்க முடியும். அதுதான் உள்ளத்தின் குரல். உள்ளம் என்னைக்குமே பொய் உரைக்காது. அறிவு வேணா பொய் உரைக்கும், ஏமாற்ற சொல்லும். ஆனா உள்ளம் என்பது எப்பொழுதுமே மென்மையானது, மிகவும் உண்மையானது, நன்மையானதும் கூட. அதனால நீங்க எப்பொழுதுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெளி மொழிகளை, வெளி வார்த்தைகளை, வெளி சப்தங்களை, வெளி அர்த்தங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முயற்சிப்பது குறைத்து கொண்டு உள்ளே இருக்கின்ற உள்ளத்தின் வார்த்தைகளை, ஒலியை நீங்கள் கேட்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஆத்ம நமஸ்காரத்தில் வாழ்க வளர்க.